பேஜ் அரிசோனா அங்க தாங்க நம்ம இன்னைக்கு போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஃபிளாக்ஸ்டாஃப்ன்ற இடத்துல இருந்து கரெக்ட்டா 2 1/4 மணி நேரம். ஃபிளாக்ஸ்டாஃப் நான் ஏற்கனவே என்னோட அதர் வீடியோல சொல்லியிருக்கேன். அது வந்து நார்தர்ன் அரிசோனால இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ பேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட யூட்டா ஸ்டேட்டோட பார்டர்ல இருக்கு. பேஜ்ல என்ன இருக்கு பக்கத்துல அப்படின்னு பார்த்தா, ஹார்ஷூ பெண்ட். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போறோம். இந்த மேப்ல ரிவரோட ஷேப்ப பாருங்க. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஹார்ஷூ பெண்டுன்னு வர்ற பேரோட காரணம். இந்த எம்ஜிஆர் படத்துல குதிரை ஓடும்போது டொக் டொக் டொக்குன்னு சவுண்ட் வரும்ல, அதுக்கு காரணம் இந்த ஹார்ஸுக்கு கால்ல அடிச்சிருக்கிற அந்த லாடம் தான். ஸோ இரும்புல அடிச்சிருப்பாங்க. க்ளவுடியா இருந்தது. ஸோ மழை வரும்னு நெனச்சேன். கண்டிப்பா வந்து மழை வந்தது. போற வழியெல்லாம் நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, மேகம் வந்து கொட்டுற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் மழை. அங்கெல்லாம் ஃபுல்லா ஒரே மின்னலா இருந்தது போற வழியெல்லாம். நான் வேற தலைச்சம்புள்ள. ஸோ ஒரே த்ரில்லிங்கா இருந்தது. எங்க மின்னல், இடி மண்டையில விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, செம்ம மழை இந்த இடம்லாம். ஸோ போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்தியன் ரிசர்வேஷன் ஏரியாஸ் நெறைய இருந்தது. ஸோ இந்தியன்றது யார சொல்றாங்கன்னா, இந்த நேட்டிவ் அமெரிக்கன். ஸோ இங்கேயே பூர்வகுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க. அவங்கள தான் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெறைய இடம் வந்து அவங்களுக்காக ரிசர்வ் பண்ணது. ஸோ அதில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் ட்ரைப்ஸ் ரொம்ப பாப்புலர் வந்து இந்த நவாஹோ இந்தியன் ரிசர்வேஷன். ஸோ நவாஹோ அந்த ட்ரைப்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓனா வந்து நெறைய டெசிஷன்ஸ் எடுக்கலாம். எஜுகேஷனா இருக்கட்டும், ஈவன் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ லாவுமே பார்த்தீங்கன்னா, அவங்களா ஓனா டிஃபைன் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து நெறைய அத்தாரிட்டி அவங்களுக்கு குடுத்திருந்தது. ஸோ அதுதான் வந்து இந்தியன் ரிசர்வேஷன் ஏரியாஸ். அவங்களுடைய கல்ச்சர காப்பாத்துறதுக்காக தான் அவங்களுக்கு ஃபுல் அட்டானமி குடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அப்புறம் வர்ற வழியில ஒரு இடத்துல நிறுத்துனேன் கார. ஸோ வியூ வந்து இங்க சூப்பரா இருந்தது. ஸோ என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நிறுத்துனேன். இதுதான் வந்து ஆன்டிலோப் பாஸ் விஸ்டா அப்படின்ற வியூ பாயிண்ட்டு. ஸோ நீங்க ஆப்போசிட் சைடுல பார்க்கலாம். எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க்கு கிட்டத்தட்ட 12.25 லட்சம் ஏக்கர். ஸோ அதோடைய ஒரு சைடான போர்ஷன் தான் இது. ஆக்சுவல் கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க்கில் கிடையாது. அதோடைய சைடான ஒரு லொக்கேஷன் தான் இது. அதுவே எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொலராடோ ரிவர் அரிச்சு அரிச்சு தான் வந்து இந்த இடம்லாம் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரீசென்ட்டா ஃபார்ம் ஆனதில்ல. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து இந்த ரிவர் இந்த பக்கமா ஓடி இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஃபார்ம் ஆன ஒரு இடம் தான் வந்து இந்த ஹார்ஷூ பெண்ட். அந்த பெண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். கிராண்ட் கேனியன் உலக அதிசயங்கள்ல ஒண்ணு. போன வருஷம் 2023ல மட்டும் 4.7 மில்லியன் வியூவர்ஸ் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துருக்காங்க. கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க்க. இங்கேருந்து ஹைவேலேருந்து ரைட்டு திரும்ப போகிறேன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹார்ஷூ பெண்ட் ஓவர்லுக் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ண போகிறேன். ஸோ கார் பார்க்கிங்க்கு மட்டும் சார்ஜ் இங்க. மற்றபடி வந்து இது ஒரு ஹைக்கிங் ட்ரையல். ஸோ ஹைக்கிங் ட்ரையல்னால் வந்து அப்படியே கார் ஜன்னலோ, பஸ் ஜன்னலோ தொறந்து பார்த்தாலே தெரியிற மாரி இருக்கிற இடம் கிடையாது. எதா இருந்தாலும் நிறுத்தி அட்லீஸ்ட் ஒரு 1 மைலாவது மினிமம் வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போனீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸோ, இல்ல வந்து மவுண்டெயின்ல இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டோ ஒண்ணு தெரியும். அதுதான் வந்து ஹைக்கிங் ட்ரைல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஹார்ஷூ சைன் போர்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ இதே மாரி இருக்கா வாங்க போய் உள்ள போய் பார்ப்போம். காரை பார்க் பண்ண நெறைய டூரிஸ்ட் விசிட்டர்ஸு பஸ்ஸுலாம் வந்து நின்னு இறங்கி வந்தாங்க. அரிசோனாவோட ஹைக்கிங் ட்ரைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு 3/4 மைல் தூரம் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து 15 to 20 மினிட்ஸில் வந்து நீங்க அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துரலாம். ஸோ இது ஒரு சின்ன ஹைக்கிங் ட்ரையல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாதி தூரம் வந்துட்டேங்க. ஒரு ஸ்டாண்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நின்னு வீடியோ எடுத்துட்ருக்கேன் நானு. இந்த ஹார்ஷூ பெண்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து சில ஜியாலஜிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது எப்படி ஃபார்ம் ஆச்சு,
இது ஏன் இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து லித்திஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லூஸாக இருக்கிற சாண்டு வந்து நிறைய மினரல்ஸ் ஆட் ஆகி சிமெண்ட் மாதிரி கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மியாண்டரிங். ஸோ அதுதான் வந்து இந்த ஹார்ஷூ ஷேப்புக்கு ஃபார்ம் ஆன அந்த ப்ராசஸ் பேர். நான் கிட்ட வந்துட்டேன். அந்த என்ட்ரன்ஸ் போய் பார்க்கலாம் வாங்க. ஹார்ஷூ பெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாவ்! சூப்பரான வியூவு. ஃபோட்டோவில் காட்டின மாதிரி அதே மாதிரி இருக்குது. ஸோ அந்த நடுவில் நிற்கிறது தான் வந்து அந்த லித்திஃபிகேஷன் ப்ராசஸில் ஃபார்ம் ஆன ஸ்ட்ராங்கான சிமெண்டட் கல். தண்ணி ஏன் இந்த கலரில் இருக்குன்னா, ஒரு யுனிக்கான லைட்டிங் கண்டிஷன்ஸு, டைரெக்டாக சன்லைட் போக முடியாத மாதிரி. இது வேறு இல்லாமல் இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிளே மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரேலே ஸ்கேட்டரிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபினாமினனை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சன்லைட் வந்து இதில் படும்போது ரெட் அண்ட் எல்லோ வேவ் லென்த்தை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒன்லி ப்ளூ அண்ட் க்ரீன் வேவ் லென்த்தை வந்து மேலேயே விட்டுருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ப்ளூ டர்க்வாய்ஸ் கலரில் வந்து இருக்குது இந்த தண்ணி எல்லாமே. சரி, நான் இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபுல் வியூ தெரியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மியாண்டரிங் ப்ராசஸ் அதனால் என்ன ஆச்சுன்னா, கொலராடோ ரிவர் வந்து அந்த சைடில் வேகமாக மோதி சாயிலை ஃபுல்லாக எரோஸ் பண்ணி மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் அந்த சாண்ட்ஸ்டோன்னு சொல்கிறானுங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸோ வேகமாக மோதினதுனால அந்த மாதிரி வந்து அந்த ஃபோர்ஸ்னால் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இது நடக்கிறதுக்கு மில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் என்ன நடக்கலான்னா, ஃப்யூச்சரில் மறுபடியும் நிறைய மோதி சாயில் எரோஷனில் அந்த பக்கத்தை கிட்டத்தட்ட உடச்சி இடித்து தள்ளி நேராக போனால் தனியாக ஒரு ஆக்ஸ் லேக் இந்த மாதிரி வந்து ஒன்று தனியாக இந்த பக்கம் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஆக்ஸ் லேக் எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜு. ஸோ சில ஃபோட்டோஸ் எடுத்தேன் நான், நீங்கள் பார்க்கலாம் அந்த ஃபோட்டோஸை. சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன், நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் தமிழில் அதுக்கு என்னென்னு தெரியல. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.